தலைமையின் கீழ் ஒன்றுபடுகிற அல் ஜமாத் என்பது முழுமையாக அது இருப்பதின் ஒரு அங்கம். ஒரு கருப்பின நீக்ரோ இனத்தைச் சேர்ந்த ஒரு அடிமை நமக்கு தலைவராக இருந்தாலும் ஆட்சியாளராக இருந்தாலும் அவருடைய சொல்லை கேட்டு கட்டுப்பட வேண்டும். அவருடைய சொல்லை கேட்க வேண்டும், அவருக்கு கட்டுப்படுவது. அப்போதுதான் ஒரு அல் ஜமாஅத் உருவாகும், ஒரு நாடு உருவாகும். முஸ்லிம்கள் அனைவரும் ஒரு தலைமைக்கு கீழ் ஒன்றுபட முடியும். முஸ்லிம்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் ஒன்றுபட வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு ஆட்சியாளர் இருக்க வேண்டும். அந்த ஆட்சியாளருடைய தகுதி எப்படி வேண்டாமல் இருக்கலாம். ஒரு கருப்பின அடிமையாக இருக்கலாம், இருந்தாலும் அவருக்கு கட்டுப்பட வேண்டும். அஸ்ஸம்உ வத்தாஅத், அவருடைய சொல்லை கேட்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் இதை பல வகையான விளக்கங்கள் மூலமாக போதுமான அளவுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். கல்வியாளர்களாக அறிவாளிகளாக தம்மை சொல்லிக் கொள்கிறவர்களிலே கூட அதிகமானவர்கள் இந்த அடிப்படை குறித்த அறிவு தெரியாதவர்களாக, கல்வி இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள். அப்படி என்றால் அது எப்படி செயல்படுத்துவது? கல்வி உள்ளவர்கள் கூட இந்த அடிப்படையில் அவர்கள் சருகிவிட்டார்கள். ஆட்சியாளருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கட்டுப்பட வேண்டும், அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாது, அவருக்கு எதிராக கிளம்பக்கூடாது, அவரை எதிர்ப்பதை கொண்டு மக்களை பிரிக்கக்கூடாது, மக்களுக்கு மத்தியிலே அதற்கான பதற்றத்தை உருவாக்கக்கூடாது, மக்களை கோஷ்டிகளாக ஆக்கிவிடக்கூடாது. அல் ஜமாஅத் என்கிற முஸ்லிம்களின் கூட்டமைப்பு நிற்க வேண்டும் என்றால் இது மிக முக்கியமான அடிப்படை என்கிற அறிவு கல்வி உள்ளவர்களிலே கூட நிறைய பேருக்கு இல்லையா. ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த அடிப்படையை தான் இந்த மூன்றாவது அடிப்படையாக சொல்றாங்க. அதாவது மூன்றாவது அடிப்படை இஸ்லாமிய ஆட்சி தலைவரை பற்றியது, அவருக்கு கட்டுப்படுவதை பற்றியது. ஆட்சி தலைவருக்கு கட்டுப்பட்டால் மட்டும்தான் அல் ஜமாஅத் உருவாகும். எப்பொழுது ஒரு கூட்டமைப்பு உருவாகும்? மக்கள் ஒன்றுபடுகிறார்கள். தலைவர் இல்லாமல் ஒன்றுபட முடியுமா? எப்போது ஒரு தேசம் நிற்கும், நிலைக்கும்? அந்த தேசத்துக்கு தலைவர் இல்லை, ஆட்சியாளர் இல்லை, தேசம் நடக்குமா? இருக்குமா? சட்ட ஒழுங்கு இருக்குமா? இருக்காது. ஆட்சியாளர் ஒருவர் இருப்பார், இருக்க வேண்டும். ஆட்சியாளர் என்று ஒருவர் இருந்தால் அவருக்கு கட்டுப்படுவது இருக்க வேண்டும். இது ஒரு அடிப்படை. இந்த அடிப்படையில சருகினால் விளைவுகள், ஆட்சியாளன் அநியாயக்காரனாக இருந்தால் கூட அவனுடைய அநியாயத்தை எதிர்க்கிறேன்கிற பேர்ல மக்கள் திரளும் போது, அவனுக்கு எதிராக கட்டுப்பட மாட்டேன் என்று கிளர்ச்சி செய்யும் போது, அவனுடைய அநியாயத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விட மோசமான பாதிப்பு எப்போது ஏற்படும்? சட்டம் ஒழுங்கு கெட்டு மக்கள் ஒருவரை ஒருவர் மோதிக்கொள்கிற நிலை வந்து ஆட்சியாளருக்கு எதிராக மக்கள் திரும்புவது, ஆட்சியாளர் தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்தும் போது நிராயுத பாணிகளாக இருக்கக்கூடிய மக்கள், சாதாரண மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகுவார்கள். இந்த அடிப்படையை ஷேக் அவர்கள் இங்க குறிப்பிடுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குர்ஆனிலும் சுன்னாவிலும் மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருந்தும் கூட இதுல நிறைய பேர் தவறு செய்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சூரா நிசா 4வது சூராவுடைய 59வது ஆயா, யா அய்யுஹல்லதீன ஆமனு அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மக்களே, அதீஉல்லாஹ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வ அதீஉர் ரசூல் அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுங்கள். இதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை அல்லாஹ். வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் உடையவருக்கு கட்டுப்படுங்கள். ஒரு ஆட்சியாளர், அவர்தான் அதிகாரம் உடையவர். வ உலில் அம்ரி மின்கும், மின்கும் என்ற உங்களில் என்று சொன்னால் முதலாவது அவர் ஒரு முஸ்லிம். முஸ்லீமாக இருக்கின்ற உங்களின் ஆட்சியாளருக்கு நீங்கள் கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். அவர் பாவியா இருந்தாலும் சரி, அவர் காஃபிர் அல்ல, அவர் முஸ்லிம் தானே, கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். ஒரு காஃபிராக, இறை நிராகரிப்பாளராக இருந்தால் கூட அவரை எதிர்த்து கிளர்ச்சி செய்வதற்கு சக்தி இல்லாதவர் அப்போதும் கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவரை எதிர்த்து கிளர்ச்சி செய்வதன் மூலமாக சக்தியற்றவர் கிளர்ச்சி செய்ததால் அவருடைய தீன் பாதிக்கும், அவருடைய உயிர் பாதிக்கும், அவருடைய மானம் பாதிக்கப்படும், அவருடைய குடும்பம் பாதிக்கப்படும். அப்படி என்றால் முட்டாள்தனமாக ஒரு காஃபிரே இருந்தாலும் அவனுக்கு எதிராக கிளம்புவதும் போது ஒரு புத்திசாலி முஸ்லீம் தன்னுடைய நிலையை நினைத்து பாருங்கள். தனக்கு அந்த சக்தி இருக்கிறதா, தனக்கு அந்த வலிமை இருக்கிறதா, தன்னிடம் அதற்கான படை இருக்கிறதா, அதை அவன் நினைத்து பார்க்கணும். இல்லை என்றால் அவன் ஒரு காஃபிர் தான், நான் அவர் கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லும் பொழுது இவன் கட்டுப்படுகிற தேவையே இல்லாதவர்களுக்கு அவன் இல்லாமல் இவனை ஆக்கி விடுவான், இவனுடைய குடும்பத்தை அழித்து விடுவான்.
அல்லது இவனை தூக்கி சிறையிலே போடுவான். இவன் செய்த பல முட்டாள்தனமான காரியங்கள் காரணமாக இவன் மட்டுமல்ல, இவனுடைய குடும்பம் பாதிக்கப்படும், இவனுடைய சொந்தங்கள் பாதிக்கப்படுவார்கள், இவனுடைய சகோதரர்கள் பாதிக்கப்படுவார்கள், இவனுடைய சமுதாயம் பாதிக்கப்படும். அவை உணர்ச்சி வசப்பட்டு ஆட்சியாளர்களுடைய விவகாரத்தில் வாயை திறப்பது, நடவடிக்கையில் இறங்குவது மிக பெரிய முட்டாள்தனம் என்கிற இந்த அடிப்படை புத்திசாலிகளிலே நிறைய பேருக்கு தெரியாது என்று ஷேக் சொல்றாங்க. இது ஒரு முட்டாள்தனங்கிறத புத்திசாலிகளிலே நிறைய பேர் இதுல ஏமாந்து வழி தவறி இருக்கிறார்கள், வழிகேடுகளில் விழுந்திருக்கிறார்கள். ஏன்னா அல்லாஹ் சொன்னதை அவர்கள் செயல்படவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், கட்டுப்படுங்கள், வஉலில் அம்ரி மின்கும். பாவத்திற்கு கட்டுப்படுவதல்ல. ஆட்சியாளர் ஒரு பாவத்தை நீ செய் என்று சொன்னால் அதற்கு கட்டுப்படுவதல்ல. ஏன்னா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். அத்தியுல்லாஹ், ரசூலுக்கு கட்டுப்படணும். அத்தியும் ரசூல். அந்த முழுக்க கட்டுப்படுதலில் எந்த நிபந்தனையற்ற கட்டுப்பாடு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு மட்டும்தான். ஆனால் இங்க நிபந்தனை, கண்டிஷன்ஸ் அப்ளை, நிபந்தனைக்குட்பட்டது. என்ன? பாவம் அல்லாத விஷயத்தில் ஆட்சியாளன் ஒரு விஷயத்தை நமக்கு ஏவினால் நாம் அவனுக்கு கட்டுப்பட வேண்டும். அவன் நீங்கள் மதுவை குடியுங்கள் என்று சொன்னால் நாம் கட்டுப்பட தேவையில்லை, அது ஹராம், நாம் அதை செய்ய மாட்டோம். ஆனால் அவன் மதுவை ஹலாலாக்கி அல்லது அவன் தன்னுடைய பூமியிலே தன்னுடைய தேசத்திலே அதை குடிப்பதற்கு வழிவகை செய்திருப்பான். அவன் ஒரு ஹராமியா கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு எதிராக நீங்கள் இறங்குகிற வேலையிலே நீங்கள் இல்லாமல் காணாமல் ஆகிவிடக்கூடாது என்ற அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுவதிலே நன்மைக்கு கட்டுப்பட சொல்லியிருக்கார்கள். நீங்கள் மது ஹராம், அது தீமை என்று சொன்னால் அது தீமை என்று சொல்லுங்கள். ஆனால் அதிலே ஆட்சியாளருக்கு எதிராக மக்களை திருப்புகிற வேலைகளை நீங்கள் பேச ஆரம்பித்தீர்கள் என்றால் ஆட்சியாளர் உங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற முட்டாளாக இருக்க மாட்டான். அவன் உங்களை கவனிப்பான், கண்காணிப்பான், உங்களை எப்படி முடக்க வேண்டும் என்று அவன் திட்டமிடுவான். உங்களை அவன் முடிந்தால் கைது செய்வான், முட்டி பேர்த்துருவான். நீ எனக்கு எதிராக மக்களை திருப்புற என்று கேட்பான். இதுதான் நடக்கும். ஷேக் அவர்கள் சொல்லுகிறாங்க, அல்லாஹ் சொல்லுகிறான் சூரா நிசாவுல, வஉலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் உள்ளவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லுகிறான். وبين الله هذا بيانا شائعا كافيا بوجوه من انواع البيان شرعا وقدرا. அல்லாஹ் இதை பல வகையான விளக்கங்கள் மூலமாக போதுமான அளவுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறாங்க, ஊஸீகும் பித்தக்வல்லாஹ், நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், அறிவுரை சொல்லுகிறேன், அல்லாஹ்வுக்கு பயந்து நடங்கள். வஸம்இ வத்தாஅதி வஇன் கான அப்தன் ஹபஷியன், உங்கள் மீது அதிகாரம் உள்ளவராக ஆட்சியாளராக நியமிக்கப்படுகிறவர், அவர் நியமிக்கப்படுகிறவராக இருக்கலாம், அல்லது தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு ஆட்சியை கைப்பற்றியவராக இருக்கலாம், அவர் அக்கிரமமான முறையிலேயே ஆட்சிக்கு வந்தவராக இருக்கலாம், அல்லது அவருக்கு ஏற்கனவே ஒரு எஜமானன் இருக்கின்ற நிலையிலும் இருக்கலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் இங்க கொடுக்கிற உதாரணம் யாரு? ஒரு அடிமை. அடிமை என்றால் என்ன? அவருக்கு ஒரு எஜமானர் இருப்பாரா இல்லையா? ஆனா அடிமைதான் ஆட்சியாளன் என்றால் அவனுக்கு ஒரு எஜமான் இருக்கான்றா, இவன் யாருடைய சொல்லை கேட்பான்? தன்னுடைய எஜமானுடைய சொல்லைத்தானே கேட்பான். ரசூலுல்லாஹ் கொடுக்கிற உதாரணம், தகுதியே இல்லாத ஒருவன் உங்களுக்கு ஆட்சியாளனாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்லுவதை கேட்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். இவனே ஒரு அடிமை, இவனுக்கு நான் கட்டுப்படுவதா என்று சொன்னால் இவன் என்ன செய்வான்? நீ அவனை அடிமை என்று நினைத்த உன்னை இல்லாமல் ஆக்கிடுவான். ஏன்னா அவனுக்கு தேவை இந்த ஆட்சி. அவன் அந்த ஆட்சி விட்டு கொடுக்க தயாரில்லை. அவனை எஜமானன் சொல்லுவான், உனக்கு எதிராக அவன் கிளம்புறான், நீ என்னுடைய அடிமை, நான் சொல்றது நீ செய்ய, இந்த ஆட்சி என்னுடையது, நீ இருந்தால் நீ பொம்மை தான், ஆனால் நான் தான் ஆட்சி செய்யறேன், நீ இதை செய் என்று அவன் சொல்லுவான். இவன் வேடிக்கை பார்ப்பானா? செய்ய மாட்டான், ஒழித்து கட்டிடுவான். இதுதான் பல அறிவாளிகள் கூட சிக்கிக்கொண்டு இந்த விஷயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பொது இடங்களிலே, மேடைகளிலே, அவருடைய முகநூலிலே அவர்கள் ஆட்சியாளருக்கு எதிரான கிளர்ச்சி பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக மிகப்பெரிய ஃபித்னாவை சமூகத்தில் ஏற்படுத்துகிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வஸம்இ வத்தாஅதி வஇன் கான அப்தன் ஹபஷி, ஹபஷாவை சேர்ந்த நீக்ரோ இனத்தை, கருப்பு இனத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும், அவன் ஒரு அடிமை என்றாலும், அவன் உங்கள் மீது ஆட்சியாளனாக இருந்தால் நீங்கள் கட்டுப்பட வேண்டும். ஃபஇன்னஹு மயஇஷ் மின்கும் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரெல்லாம் நீண்ட காலம் இருப்பீர்களோ ஃபஸயர இக்திலாஃபன் கஸீரா, அதிகமான கருத்து வேறுபாடுகள் நீங்கள் பார்ப்பீர்கள். இப்போ வந்துருச்சு கருத்து வேறுபாடு. அப்ப என்ன செய்ய வேண்டும்? ஃபஅலைக்கும் பிசுன்னதி, என் சுன்னாவை, என்னுடைய வழிமுறையை, நான் சொல்லுவதை நீங்கள் கட்டுப்பட்டு அதை பற்றி பிடியுங்கள். வசுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன்,
அல்லாஹ்வால் நேர்வழி காட்டப்பட்ட நேர்வழியிலே உறுதியாக இருந்த ஹலீஃபாக்களுடைய சுன்னாவை நீங்கள் பற்றிவிடுங்க. ரெண்டும் ஒன்றுதான் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை தான் அவர்கள் பின்பற்றினார்கள், அவர்கள் அமல்படுத்தினார்கள். ஆகவே அது ஒரு சுன்னாதான். ஆகவே உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் வந்தால் நீங்கள் இப்படி திரும்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னாவின் பக்கம் திரும்புங்கள். அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, அவர் இப்படி பேசுறாரு, அப்படி அதெல்லாம் தேவையில்லை. அவர் தேவையே இல்லை நமக்கு, இவர் தேவையே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் தேவை, அவருடைய சொல் தேவை, அவர் கட்டுப்படுவது தேவை. அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ இவருக்கு கட்டுப்பட வேண்டியதுதான். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இர்பால் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல 17145வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து ஷேக் சொல்றாங்க, சும்ம சார ஹாதல் அஸ்லு லா யுஅரஃபு இன்த அக்ஸர மன் யத்இல் இல்ம் ஃபகைஃபல் அமலு பிஹி. இல்ம் உள்ளவர்களாக தங்களை சொல்லிக்கொள்ள அழைத்துக் கொள்கிறவர்களில் கூட அதிகமானவர்கள் இந்த அடிப்படை ஹாதல் அஸ்ல், இந்த அடிப்படை விஷயத்துல அறிவில்லாமல் ஆகிவிட்டார்கள். அப்படி என்றால் இதை அவர்கள் எப்படி செயல்படுத்துவார்கள்? இதுல இவ்வளவு அடிப்படை, மிக முக்கியமான அடிப்படையில இவர்கள் இல்ம் இருந்தும் இதில் தவறு செய்கிறார்கள், வழிகேடுகளை பரப்புகிறார்கள், ஃபித்னாவை உருவாக்குகிறார்கள், தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகிறார்கள், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறார்கள். இவர்களால் அவர்களோடு இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை, இவர்களும் பிரச்சனைகளை விழுவார்கள், பிரச்சனைகளை இழுத்து வருவார்கள். இவர்களால் பெரிய சோதனையை முஸ்லிம் உம்மத் சந்திக்கும். எங்கே வேணால் வரலாறு எடுத்து பாருங்க. எப்பொல்லாம் அரசியல் விவகாரங்கள்ல, ஆட்சி விவகாரங்கள்ல நம்முடைய சமூகம் அதிகாரம் இல்லாத நிலையில தலையை மூக்க நுழைத்து கொண்டு தான் தோன்றித்தனமா கல்வியாளருடைய எந்த உபதேசத்தையும் ஹதீஸையும் குர்ஆனை எதையும் பின்பற்றாம உணர்ச்சி வசப்பட்டு தங்களை அறிவாளிகளாக நினைத்துக் கொண்டு எங்களுக்கு உலகம் தெரியும், உலக அரசியல் தெரியும் சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்களோ அவர்கள் எப்போதுமே ஒரு சோதனை தான் கொண்டு வருவாங்க. பின்னாடி ஒவ்வொரு நாட்டிலையும் என்னென்ன பிரச்சனை வந்து அங்கெல்லாம் பாருங்க, எங்கேயாவது ஒருவன் அதில் ஆரம்பித்து வச்சிருப்பான். அவனுக்கு ஒரு கூட்டம் உருவாகும், அவன் ஒரு கிளர்ச்சி உருவாக்குவான், மக்களை திரட்டி கொண்டே இருப்பான். முதல்ல அமைதியா சத்தமே இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கும், முதல்ல ரகசியமா கூட்டம் போட்டுட்டு இருந்திருப்பான். அதற்கு திடீர்னு வெளியே வருவான். அதுக்கு முன்னாடியே உளவுத்துறை அவனை கண்காணித்து கொண்டிருக்கும். அவனுடைய பேச்சுக்கள், அவனுடைய சொல்ற தத்துவங்கள், அவன் என்ன சிந்தனை மக்களுக்கு போடுறான், என்ன மோட்டிவேட் பண்றான், எந்த சிந்தனை பக்கம் மக்களை கூப்பிடுறான், இதெல்லாம் ஆட்சியாளன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டான், கண்காணித்து கொண்டிருப்பான். ஆட்சியாளன் செய்யுங்க என்று அவன் வேடிக்கை பார்க்க மாட்டான், இதெல்லாம் செய்யின்று பார்ப்பான். இவனுக்கு யாரெல்லாம் ஆதரவாளர் என்று கவனிப்பான். இவன் எங்கெல்லாம் கூட்டம் போடுறான், என்னெல்லாம் பேசுறான், இவன் ஜிஹாதுன்னு எதை சொல்றான், எல்லாத்தையும் ஆட்சியாளன் கவனிப்பான். கவனித்த பிறகு அவன் ஆக்ஷன் எடுப்பான், நடவடிக்கை எடுப்பான். கடைசியில பார்த்தால் கொஞ்ச நஞ்ச அவன் முன்னாடி ஆரம்பத்தில் செய்த நல்ல நன்மையான தாவாவுடைய பணிகள் கூட நாசமா போயிடும், நாசத்தை கொண்டு வந்துருவான். இந்த முஸ்லிம் உம்மத் சீர்திருத்தப்படுவதற்கு குர்ஆனையும் சுன்னாவையும் கற்றுக் கொடுப்பதுமான தலீம் நிறுத்தப்பட்டுரும். கொஞ்ச நஞ்சம் மார்க்கத்தை படிக்கூட முடியாது. இந்த பிரச்சனையினால தான் ஒரு மதரசா நடத்த முடியாது. ஆட்சியாளர் மதரசாக்குள்ள நீ இந்த சிலபஸ் ஏன் வைக்கிறேன்னு கேட்பான். நீ யாரை உருவாக்கி விடுறன்னு நாங்க பாக்குறோம் அப்படிமா, நாங்க சொல்றதெல்லாம் நீ வையும்பா. இந்த பிரச்சனை ஏன் வருது? இன்னைக்கு இதுக்கு மூல காரணம் யாரு? சிந்தனை, இஹ்வானி சிந்தனை. ஹிலாபத்தின் பேராக மக்களுக்கு மத்தியில நாம் ஒன்றுபட்ட தலைமை உருவாக்கும் சொல்லிட்டு இருக்கிற தலைமை எல்லாம் நான் எதிர்த்து நிக்கிறோம்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய முட்டாள். அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அல்லாஹ் ஹிலாபத்தை கொண்டு வருவோம். அவனுடைய ஆட்சி அதிகாரம் அவனுடைய கையில் இருக்குது. நான் கொண்டு வர போறேன், அதுக்கான வேலை செய்வோம் அப்படிங்கிறது முதல்ல தௌஹீதுடைய தாவாவுக்கு தலைகீழான வெளிப்பாடு, ரசூலுல்லாஹ்வுடைய தாவாவுக்கு முரணான வெளிப்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார்களாக அவனை வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அடிப்படை கல்பின் நோக்கிய தாவாவை கொண்டு வந்தாங்க. கல்பை நோக்கிய தாவா, அல்லாஹ் ஈமான் கொள்வது, அவனுக்கு உண்மையான ஈமானை கொண்டு வருவது, தௌஹீதை தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் செயல்படுத்துவது, ஒவ்வொருவனும் அவனுக்கு என்ன ஃபர்லான கடமையோ அதை அவன் செயல்படுத்துவது. இதிலிருந்து தான் தாவாவை கொண்டு வந்தாங்க. அதுல அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்தை உருவாக்கும் போது அந்த சமூகத்துக்கு தலைவராக அல்லாஹ் நபியை ஆக்குகிறான். அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை கொடுக்குறான், அதிகாரத்தை கொடுக்குறான். மதீனாவுல அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாரத்தை அடைகிறாங்க. ஆனா அந்த அதிகாரத்தை பத்தி ரசூலுல்லாஹ் மக்காவுல பேசிக்கிட்டு இருக்கல, வாங்க நாமெல்லாம் ஒன்று சேருவோம்னு சொல்லல. ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் தௌஹீத், அல்லாஹ்வை வணங்கு, வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅ. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன்.
நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள். இதைத்தான் அடிப்படையா சொல்றாங்க. அப்போ தாவாவுடைய அடிப்படை மன்ஹஜ் அன்பியா, அதாவது நபிமார்களுடைய தாவாவுடைய வழிமுறை இதுதான். வலகத் பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தி ரசூலா அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். எல்லா தூதர்களும், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ஒரு தூதரை ரசூல் அனுப்பினான். அவர்கள் சொன்னது என்ன? அன் இஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வையே வணங்குங்கள், தாகூத்துகளை விட்டு விலகுங்கள், ஷைத்தானை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், ஷைத்தானுக்கு கீழ்ப்படியாதீர்கள், உங்களுடைய இபாதத்துகளை தூய்மையாக அல்லாஹ்வை காக்குங்கள், இஹ்லாஸை கடைபிடிங்கள், தௌஹீதை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள், சுன்னாவை பின்பற்றுங்கள். அதான் சுன்னாவை பின்பற்றுவதுதான் தாகூத்துகளை விட்டு விலகுவது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கப்படுகிற அனைத்துமே தாகூத். அப்ப இந்த அடிப்படை விட்டுட்டு இதுல இருந்து சருகி உணர்ச்சி வசப்பட்டு ஆட்சியாளர் விவகாரங்கள்ல வாயை திறக்கிறதும், அதற்கு பிறகு அதற்கான வேலைகளை செய்வதற்கு கோஷ்டிகளை உருவாக்குறதும், அதற்காக ரகசிய கூட்டங்கள் போடுறதும், அதை பிரச்சாரமாக முன்னெடுப்பதற்காக இருக்கிற உம்மத்தை பலவீனமான ஷிர்கிலும் குஃப்ரிலும் இருந்து கொண்டு அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் கூட அர்த்தம் தெரியாத உம்மத்திடம் போய் நம்ம ஆட்சியை கைப்பற்றுவோம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறதும் இது மிகப்பெரிய முட்டாள்தனமான காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு கடமையை விதிக்கல, அப்படி ஒரு வழியை காட்டல. ரசூலுல்லாஹ் அந்த வழியில போகல, எந்த நபியும் அந்த மாதிரி ஆரம்பிக்கல. ஃபிரௌன் இருந்த நேரத்தோட ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தஆலா மூசாவை ஹாரூனை சொல்லி நீங்க தாவா கொடுங்கன்னு தான் சொல்றாங்க. இத்ஹப் இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா, ஃபிரௌனிடம் நீங்கள் போங்கள், அவன் வரம்பு மீறி விட்டான். அப்ப ஃபிரௌனிடம் போய் என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க? அவன் கேட்கிறான், ஃபமா ரப்புகுமா யா மூசா, உங்கள் ரெண்டு பேருடைய இறைவன் ரப்பு யார்? ரப்புன அல்லதி அஅதா குல்ல ஷைஇன் ஹலகஹு ஸும்ம ஹதா, எங்களுடைய இறைவன் அல்லாஹ், அவன் தான் அனைத்தையும் படைத்தவன். அஅதா குல்ல ஷைஇன் ஹலகஹு, ஒவ்வொன்றையும் படைத்து அதற்கு வழிகாட்டலை கொடுத்தவன். ஸும்ம ஹதா, அதற்கான புரிதலையும் வழிகாட்டலையும் ஆக்கியவன். அவன் தான் உண்மையான இறைவன். இந்த தாவாவை மூசாவும் ஹாரூனும் ஃபிரௌனுக்கு கொடுக்குறாங்க. இதற்காக ஃபிரௌனிட போறாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய இஸ்ரவேல் மக்களை நீ கொடுமைப்படுத்தாது நேர்ல சொல்றாங்க. ஆட்சியாளரிடம் பேச வேண்டுமா? நேர்ல போய் சொல்லுங்க, தப்பே இல்லை. அஃதலுல் ஜிஹாத், ஜிஹாதில் சிறந்தது என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃதலுல் ஜிஹாத் கலிமத்துல் ஹக், சத்தியத்தின் வார்த்தையை இந்த சுல்தானின் ஜாயிர், ஒரு அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு முன்னிலையில் முன்னாடி போய் பேசணும். கோழையாக அவனுக்கு அவன் எங்கேயோ இருக்க, அவனுக்கு ஓடி போய் மக்கள்கிட்ட போய் சொல்லி 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 உசு பேத்த, நீங்க எல்லாம் என்ன சும்மா வேடிக்கை பார்த்துருக்கீங்க, நீங்க ஏதாவது செய்யணுமே, வாங்க வாங்க வாங்க, இப்படி ஃபித்னா செய்திருக்கல. இது ஒரு மிகப்பெரிய வழிகேடு. அஹ்லுஸ் சுன்னா இந்த காரியத்தை செய்யல. அஹ்லுல் பிதத்வாதிகள் அல்லது மனைச்சேவாதிகள், வழிகட்டு போனவர்கள், குறிப்பாக இந்த வேலையை இந்த சமூகத்தில் முதல்ல செய்தவர் ஹவாரிஜிகள், ஹாரிஜியா கிளர்ச்சியாளர்கள். அவர்கள் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்தார்கள். அவர்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்தார்கள். அப்படின்னா என்ன? ஹாரிஜியாக்கள் எந்த அளவுக்கு வழிகட்டார்கள் என்றால், நேர்வழி சென்றவர்கள் என்று, நேர்வழி காட்டப்பட்டவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதரால் சொர்க்க நற்செய்தி சொல்லப்பட்டவர்களை கூட அவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கும்போது அவர்களை கொலை செய்த பாவிகள் தான் ஹாரிஜியாக்கள். அப்படி என்றால் என்ன? சத்தியத்தில் இருக்கின்றவர்களை கூட எதிர்த்து கொண்டு ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறவர்கள் வருவார்கள். அப்படின்றா சத்தியத்தில் இல்லாதவனிடம் அநியாயம் செய்கின்றவனை எதிர்த்து எவனும் கிளம்பாமல் இருப்பானா? இருப்பான். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ கீழ்ப்படி, கட்டுப்படு, சொல் பேச்சு கட்டு நட, தேவையெல்லாம் ஃபித்னாவை இழுத்து உம்மத்தை நாசமாக்காத. சத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு விஷயத்திலேயே ஹாரிஜியாக்கள் கிளம்புறார்கள் என்றால் சத்தியத்தில் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் எல்லாம் யோக்கியர்கள் அல்ல. அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டி, யாருக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுத்தானோ, யார் தங்களுடைய காரியங்களிலே சீர்படுத்தி கொள்ள நினைத்தார்களோ, யார் இஹ்லாஸை கடைபிடித்தார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவார். நம்முடைய கடமை என்ன? அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய முடியும், துஆ செய்ய முடியும், அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேட முடியும். நாம் நம்மை சீர்திருத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வோட அப்போதான் அவருடைய உதவி கிடைக்கும். ஆட்சியாளன் மாற வேண்டும், எல்லா சீர்திருத்தம் பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவி வரணும். அந்த உதவி இங்க முதல்ல எப்போ வரும்? முதல்ல தௌஹீத் நம்முடைய வாழ்க்கையில வரணும். ஷிர்க் குஃப்ரை விட்டு இந்த சமுதாயத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். இல்லைன்னா அல்லாஹ்வுடைய உதவி வராது. அல்லாஹ்வுடைய உதவி வந்தாதான் ஆட்சியாளன் மாறுவான். என்றால் எந்த மக்கள் எவ்வளவு கேடுகட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்த மாதிரி கேடுகட்ட ஆட்சியாளனை அல்லாஹ் சாட்டுவான், தண்டனையாக சாட்டுவான். அந்த தண்டனை நீக்குவதற்கு நாம எதை மாத்திக்க மாட்டோம். தண்டனை நீக்கலாம் என்றா ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹி தஆலா சொன்னார்கள்,
நீங்கள் அல்லாஹ் உங்கள் மீது அநியாயக்காரனை சாட்டினால் அந்த தண்டனை நீங்கள் நீக்க பார்க்கிறீர்கள், அல்லாஹ் நாடாமல் நீக்கப்படாது, நீ அல்லாஹ்வின் பக்கம் திரும்பு என்று சொன்னார்கள். ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹி தஆலா. ஒரு அநியாயக்காரன், நீங்கள் அநியாயத்தை விடவில்லை, அல்லாஹ் உங்களுக்கு தண்டனை இறக்கி விட்டான், நீங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனை தடுக்கலாம் என்று நினைக்கிறீர்களா? நடக்காது, நீங்க என்னதான் முட்டிக்கிட்டாலும் நடக்காது அப்படிங்கிறார். அப்ப இந்த அடிப்படை அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய அஸ்ஸலஃபு ஸாலிஹுடைய பாதை பின்பற்றக்கூடிய சரியான அஹ்லுல் இல்முடைய பாதை, ஹதீஸ் துறை அறிஞர்களுடைய பாதை. இதுதான் அஸ்ஸலஃப் போன சரியான பாதை. இதைத்தான் ஷேக் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹி தஆலா சொல்லிவிட்டு கேட்கிறாங்க, இந்த ஒரு அடிப்படை ரொம்ப தெளிவான அடிப்படை. ஆனாலும் பாருங்கள், அறிவாளிகளாக தங்களை நினைக்கிறவர்கள் கூட ஆனா இந்த விஷயத்திலே வழிகட்டு விட்டார்கள், தவறி விட்டார்கள். இவர்கள் எப்படி இனி செயல்பட போகிறார்கள்? ஆக இந்த உண்மை தெளிவாக அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட பிறகும் தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் இதில் வழிகெடுகிறார்களே என்று சொல்கிறார்கள். இது மூன்றாவது அடிப்படை.